வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சக்கரயுகம் சேனல். நான் உங்கள் சகா கார்த்திகேயன். வணக்கம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதில் என்னென்னலாம் இருக்குது. அதாவது மில்கி வே ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மில்கி வே பற்றி தான் நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க. இந்த சூரிய குடும்பம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வானவெளியில் நம்மளுக்கு மேலே நம்ம இந்த பூமி மிதந்துட்டு இருக்கிறது மாதிரி தான் ஒரு தோற்றத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்த பால்வழி திரளில் தான் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு கோளில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்குறப்ப இந்த பால்வழி திரள் பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சியில் தான் நம்முடைய பால்வழி திரள் இருக்கும். இந்த பால்வழி திரளில் இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமிங்கிற ஒரு கோளில் தான் நம்ம இப்போ வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மையப்பகுதியில் இருக்குது. இந்த மையப்பகுதியில் இருக்கிற சூரியன் மைய நோக்கு விசையால் எல்லா கோள்களையும் தன்னை நோக்கி ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றி வர்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையோட எல்லா கோள்களையும் பிடித்து வைத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதில் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள் தான் புதன் கோள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மூணாவது கோள் தான் நம்மளுடைய பூமியானது. சரிங்களா? இந்த பூமி எப்படி உருவானுச்சுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த பூமி சூரியன்டேருந்து வெடித்து சிதறின ஒரு பாறை தான். இது சில காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் மழை வெப்பமாக இருந்து அதுக்கப்புறம் குளிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சில உயிரினங்கள் வாழ்கிற அளவுக்கு சில தகவமைப்புகள்லாம் உருவானதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் சில ஓரினம் சில உயிரினங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே சில ஓரறிவு விலங்கிலிருந்து அடுத்து தாவரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் விலங்குல ஆரம்பித்து அந்த விலங்குலேருந்து பரிணாமம் வளர்ச்சி பெற்று படிப்படியாக குரங்குலேருந்து நம்மெல்லாம் வந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்க்கும் பொழுது நம்ம பூமியில் இருக்கும் பொழுது நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்க இந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு சுழற்சி விசையினால் வரக்கூடிய ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி தான் ஒரு அதிர்வலையை தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அதிர்வலைகள் எல்லாமே மேலே மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனையும் பாதிக்கிற விஷயத்தில் அவனுடைய உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, அவனுடைய புற வாழ்க்கையிலும் சரி, இது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விளைவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்க இந்த கோள்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பால்வழி திரளில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பூமியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பால்வழி திரளை நம்ம பார்க்க முடியாது. அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோள்களை மட்டும் நம்மளால் வெறும் கண்ணாலேயே பார்க்குற அளவுக்கு கூட நம்மளால் முடியும். இது என்னென்ன கோள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச நிலா அப்படிங்கிறது பூமியோட ஒரு துணைக்கோள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோளை தான் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம வெறும் கண்ணால் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் புதன் கோள், அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்போயாவது ஒரு நேரத்தில் நம்மளால் ஈஸியாக அந்த கோளை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற கோளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கோள், அதுதான் சுக்கிரன் சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கோள் பொறுத்த வரைக்கும் சூரியன் காலையில் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் முதல் கோளாக முதல்ல ஒளியாக தெரிகிற உங்களுக்கு அந்த கோள் தான் இந்த வெள்ளிக்கோள். இந்த வெள்ளிக்கோளை பொறுத்த வரைக்கும் வெள்ளி முளைச்சிருச்சு சூரியன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பழமொழியை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே விஷயந்தான் இந்த வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கண்ணாலேயே பார்க்கக்கூடிய ஒரு கோளாக தான் இப்போவும் இருந்து வந்துட்டுருக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதானது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்குறதுக்குள்ள வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி.
அதை சில தொலைநோக்கியை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அந்த கோளையும் நம்ம வந்து எளிதாக நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் நம்மளுடைய அறிவியலாளர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கோளும் என்ன விட்டத்தில் இருக்குது, என்ன பரப்பளவில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன மாதிரி தகவமைப்புகள்லாம் அந்த கோளில் இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கலரில் குறிப்பிட்ட கலரில் இருக்குது. இந்த சூரியன் வந்து ஏன் இவ்வளோ வெப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னமும் அதில் வந்து பல ஹீலியம் அணுக்கள், இந்த உலகம் வந்து பல அணுக்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அணுக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சில மூலக்கூறுகளை கொண்டு இருக்கும். அந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வைப்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சில அணுக்கள் சூரியனுக்குள்ளே சிதைவுற்று வெடித்து சிதறி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதில் அதிகமான வெப்பமானது வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற இந்த சூரியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுகிட்ட உள்ள ஒளியை வந்து தன்னுடைய சொந்தமான ஒளி உமிழ்கிற திறனால் பக்கத்தில் உள்ள கிரகங்களுக்கு உமிழுது. ஸோ அதுக்கிட்டேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அப்படிங்கிறது வந்து மற்றதையும் வந்து பாதிக்கிற அளவில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் வந்து தூரத்தில் வானத்துலேருந்து ஒரு விமானத்துலேயோ இல்லை ஒரு வேறு இதுலேயோ நம்ம வந்து வானத்துலேருந்து நம்ம பூமியை பார்க்கும் பொழுது இந்த பூமிங்கிறது ஒரு அழகான நீல நிறமுள்ள ஒரு தட்டையான ஒரு வடிவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் உணர முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து மற்ற கோள்லையும் வந்து பூமியில் இருக்கிற மாதிரியே தகவமைப்புகள் இருந்துச்சு. அதாவது காற்று இருக்குது, நீர் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சில மனிதனுக்கு தேவையான மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை மாதிரியே தான் எல்லா கோளும், நம்மளும் எந்த கோளில் வேணாலும் வாழ்ந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து செவ்வாய்க்கோளில் தான் வந்து தண்ணி இருக்கிறதா வந்து சில அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. அப்படி நடைபெறும் பொழுது இதில் வந்து நம்மளுக்கு சில நம்ம அங்கே போய் வாழ்கிறதுக்குள்ள சில தகவமைப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம அங்கே கூட நம்ம போயிட்டு வாழ்கிறதுக்கு நிறையா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குது. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொரு கோளும் வந்து சூரியனை சுற்றி வர்ற அந்த தொலைவு நேரம் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு கோளுக்கும் வந்து வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கோளும் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு பூமியில் வந்து 365 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரு வயது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் ஒவ்வொரு கோள்லையும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வயது அப்படிங்கிறது வந்து இந்த நாள் கணக்கு வந்து மாறுபடும். ஸோ இதுதான் உங்களுக்கு விஷயம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூமியை சுற்றி இருக்கிற ஒரே துணைக்கோள் நிலா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒவ்வொரு கோளுக்கும் இந்த துணைக்கோள் இருக்குங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோளுக்கும் பல துணைக்கோள்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு துணைக்கோள் சந்திரன் இருக்கிற மாதிரி ஒரு சில கோள்களுக்கு 4 இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குது, 16 இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா வியாழன் கோளுக்கு 16 துணைக்கோள்கள் இருக்கிறதா நம்மளுடைய அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இங்கே பார்க்குற நைட்டில் பார்க்குற ஒரு நிலா வந்து நம்மளுடைய வியாழன் கோளில் போய் நம்ம வந்து நைட்டில் இருந்தோம் அப்படின்னா 16 நிலா வந்து அங்கே நம்ம வெறும் கண்ணாலேயும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கோளுமே வந்து நம்ம வந்து அனுபவத்தில் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோள்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி இயக்கத்தினால தான் அது ஒரு காந்த விசை. ஒரு பொருள் வந்து தன்னைத்தானே சுற்றி கொன்று இன்னொரு பொருளை சுற்றும் பொழுது அதோடைய மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, இந்த விசையின் காரணமாக ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகுது. அந்த காந்த ஈர்ப்பு விசையினால தான் ஒவ்வொன்றும் அதோடைய இடத்திலேயே அதோடைய இடம் மாறாமல் தொடர்ச்சியாக ஒரு பொருளை இத்தனை ஆண்டு காலமாக சுற்றி வருவதற்கும் ஒரே பாதையில் சுற்றி வருவதற்கும் காரணமாக இருப்பதும் இந்த விஷயம்தாங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம்.